பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 14ஆம் அதிகாரம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது இயேசு கடல் மீது நடந்ததுதான். ஏன்னா கடல் மீது ஒரு மனிதனால் நடக்க முடியாது. சயின்டிஃபிக்கா இட் இஸ் இம்பாசிபிள். ஆனால் தேவனால் அது முடியும். இதை எப்படி நீங்க சொல்றீங்கன்னு நீங்க சொல்லலாம். இதுக்கு ஆதார வசனம் தான் யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல யோபு சொல்லுவாரு, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். யார்? தேவன். அதுதான் இங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருக்கு முன்னாடி செய்து காண்பிக்கிறார். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு சற்று விரிவாக காணப்போகிறோம். இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல இயேசு கடல் மீது நடப்பதற்கு முன்னாடி தான் ஊழியத்தை முடிச்சு எல்லா ஜனங்களும் இருட்டாயிட்டு அப்படின்னு திரும்பி போனோம். அப்போ சீஷர்கள் கேட்போம், சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிட வேண்டும் போஜன பதார்த்தங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் இயேசு 5 அப்பம் 2 மீன் மூலம் 5000 புருஷர்களை மட்டும் போஷிப்பார். அது போஷித்த பின்பு 12 கூடைகள் மிகுதியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை இயேசு செய்து முடிச்ச பிறகுதான் என்ன பண்ணுவார்னா, அவர் ஜெபம் பண்ண மலைக்கு ஏறி போகணும். அதனால சீஷர்ல நீங்க படகுல ஏறி அக்கறைக்கு போங்க, நான் தனியா இருந்து ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லுவார். இந்த ஒரு பேக்ரவுண்ட் தான் என்ன பண்றாங்க, சீஷர்கள் எல்லாம் படவை எடுத்துட்டு கடல்ல போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எங்க வந்துட்டாங்க? நடுக்கடல்ல சேர்ந்துட்டாங்க. வாழ்க்கை என்னும் படகுல நம்ம கடந்து வந்திருப்போம். சில சமயங்கள நம்ம வாழ்க்கையிலும் எதிர்காற்றுகள், அலைகள் உண்டுங்க, பிரச்சனைகள் உண்டுங்க. அப்படி வரும் பொழுது நாம என்ன பண்றோம்? நம்ம நினைவுகள் எவ்வளவு சிந்தனைகள் வருது பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட, ஒரு கவலை வந்தா எப்படிலாம் யோசிக்க போறோம். நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம் பாருங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். அதே மாதிரி சொல்லுங்க தோணுது, பயம் வருது. இங்கும் இயேசு அவர்களோடு சீஷர்களோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒண்ணுமே தோணல. இப்போ இயேசு இல்லாத ஒரு பயணத்தை அவர்கள் படகிலே மேற்கொள்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இல்லை என்றால் சில பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். அப்படி பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொழுது நாம் அந்த பிரச்சனையை எப்படி அணுகுகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க அந்த பிரச்சனைய வேதத்தின் அடிப்படையில் அணுகவில்லை. அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. யாரோ நடுக்கடல்ல நடந்து வராங்க. அவங்க மைண்ட் எல்லாம் என்னன்னா, உலக பழக்க வழக்கங்கள் தான் அவங்க மைண்ட்ல இருக்க. தேவனுடைய வார்த்தை அவங்க சிந்தனையில் இல்ல. உலகம் தான் சொல்லும், அசுத்த ஆவியால பேய் தான் நடந்து வர முடியும் இதே மாதிரின்னு. ஆனா தேவனுடைய வார்த்தை யோபு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் கிளியரா சொல்லியிருப்பாரு, சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். நாம இதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை என்னும் ஒரு படகுல போய்கிட்டு இருக்கும் பொழுது நாம இயேசுவோட தான் நாங்க எப்பவும் போக வேண்டும். சில சூழ்நிலைகள் நாம் பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை நாம் எப்படி அணுக வேண்டும் என்றால் வேதன வசனத்தின் அடிப்படையில் தான் அணுக வேண்டும். அப்படி அணுகும் பொழுதுதான் சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. இங்க அவங்க ஒரு சூழ்நிலையை பார்க்கறாங்க. எப்போ? இது 4ஆம் ஜாமத்தில் நடக்கிறது. இப்போ யூதர்கள் இரவ சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு 3 மணி நேரமாக 4 ஜாமமாக பிரித்து கொள்வார்கள். இது நடக்கக்கூடியது 4ஆம் ஜாமம். அதாவது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். இவங்க சிந்தனை எல்லாம் என்ன தோணுன்னா, உலகப்பிரபமான காரியத்துல இந்த சூழ்நிலையில இப்படிதான் இருக்கும். இந்த சூழ்நிலை ஏதாவது ஒரு கடல்ல வருது தெரிஞ்சுதுன்னா, இது இதுவாதான் இருக்கும் அப்படின்னு ஆவேசம். இங்கிலீஷ் பைபிள்ல கிளியரா போட்டிருப்பாங்க. கோஸ்ட், பேய் அப்படின்னு பயந்து ஓடுறாங்க. நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. உலகத்தின் பழக்க வழக்கங்களை பார்க்கக்கூடாது. அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது. தேவனை பார்க்க வேண்டுமாங்க. 2வது புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், நாம் எப்பொழுதும் தேவனை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வதாக இந்த கடல்ல இவங்க பிரயாணம் பண்றாங்க. இது நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ண நம்முடைய வாழ்க்கையும் ஒரு கடல் பிரயாணம் தான். நம்ம ஒரு போட்ல போயிட்டு இருக்கோம். இப்படி போட்ல போயிட்டு இருக்கும் பொழுது 2 விஷயங்கள் வருது. 1 காத்து, 2வது இயேசு கிறிஸ்து. நாம யார பார்க்கிறோம்? காத்த பார்க்கிறோமா? இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த இயேசு தான்
இந்த நிகழ்வுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை, அடையாளங்களை நடப்பித்திருக்கிறார். இந்த இயேசு தான் நம்மை தெரிந்தெடுத்துக் கொண்டு இதுவரைக்கும் போஷித்து நம்மை நடத்தி வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ அதிசயங்களையும், அடையாளங்களையும் நடப்பித்து முன்னோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி வரும் பொழுது நாம கடல்ல பயணித்துக் கொண்டு வரும்பொழுது நாம் இயேசுவை பார்க்கிறோமா? அல்லது காற்றை பார்க்கிறோமா? இங்க இவங்க 2யும் பார்க்குறாங்க. இயேசுவையும் பார்க்குறாங்க, காற்றையும் பார்க்குறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிற சூழ்நிலையில அவங்க இல்ல. அவங்களோட வார்த்தை அவங்களுக்கு வெளிச்சத்தை குடுக்கல. அவங்க சிந்திக்கிறது இந்த பிரச்சனை, இந்த அலை, இந்த காத்து இதால தான் வந்திருக்குமோ? எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி வந்திருக்கிறதே, இது இதனால தான் வந்திருக்குமோ? ஏன் கடவுள் உங்க வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்திற்கு ஆகக்கூட இந்த ஒரு பிரச்சனையை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கலாமே? இந்த சீஷரோட வாழ்க்கையில அப்படிதான். அவங்க விசுவாசத்துல இன்னும் பலப்பட வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு நிகழ்வை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை பார்க்கிறோமா? அல்லது காத்தை பார்க்கிறோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அன்பு. தேவன் பாருங்க எப்பொழுதும் பரலோகத்துல இருந்து நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. தேவன் என்ன சொல்லிட்டு போறாரு? நான் மலை மேல போய் தனிமையா பிரேயர் பண்ண போறேன். ஆனா அவர் பிரேயர் பண்ண நம்ம தகப்பனுடைய எண்ணம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையில அகப்படும் பொழுது நம்ம கூப்பிடாம வந்து நிக்கிறார் பாருங்க இயேசு. இதுதாங்க அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு. இங்க சீஷர்கள் யாருமே கூப்பிடல. படகு அலையில அப்படியே அசைவாடு, அதாவது மிகப்பெரிய நடுக்கத்துல போயிட்டுருக்கு. எப்போ மூழ்குமோ வாழ்க்கை, அப்படி அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது, தேவன் அன்பான தேவன், நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன், நம்ம கூப்பிடாம வந்து நிக்கிறாருங்க. கடல் மேல நடந்து வந்து. ஆனா, அப்படி மகிமை பொருந்திய தேவனை நாம் என்ன அவர் தான் வந்திருக்கிறாரா? இல்லையா? என்கிற ஒரு ரெகக்னைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறோம். ஏன்னா நம்ம காத்த பார்த்து பயந்து போயிருக்கிறோம். சூழ்நிலைய பார்த்து பயந்து போயிருக்கிறோம். அப்படி பயத்துல இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை தான், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாது இருங்க. நாம இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம். ஆமா, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும், காற்றுகள் வரதான் செய்யும். ஆனா நம்ம திடன் கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு நம்மோடு இருக்கிறார். நாம் பயப்பட தேவை இல்லைங்க.